Hi friends, welcome to Jenny's Design. இன்னைக்கு கூட நம்ம இந்த சாரியோட ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இந்த சாரி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க அண்ட் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர். நல்ல கான்ட்ராஸ்டான சூப்பரான சில்க் சாரி தான். இது வந்து குவாப்டெக்ஸில் வந்து எடுத்திருக்காங்க ஒரிஜினல் சில்க் சாரி. டசில் எல்லாமே வந்து அதிலே போட்டிருக்கு. சாரி கலர் காம்பினேஷன் அண்ட் சாரி வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சாஃப்ட் சில்க் இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலர்லாம் எப்போவுமே ப்ளவுஸ்லாம் ஒர்க் பண்ணி போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ சிம்பிளாக தான் ஒர்க் கேட்டிருக்காங்க. நம்ம பைப்பிங் கொடுத்து தான் வந்து ப்ளவுஸ்மே ஸ்டிச் பண்ண போகிறோம். சில்வர் ஜரி அண்ட் வந்து கோல்டு ஜரி ரெண்டுமே சாரியில் இருக்குது. பட் நம்ம வந்து கோல்டு தான் வந்து மேஜராக வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து நான் ஸ்லீவ்ஸ் டிசைன் தான் காட்ட போகிறேன். நெக் என்ன பண்ணியிருக்கோமோ சேம் தான் வந்து ஸ்லீவ்ஸ் வந்து பண்ணியிருக்கோம். ஸ்லீவ்ஸில் வந்து பார்டர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ சின்ன பார்டர் தான், அதாவது கோல்டு கலரில் ஒரு 2 இன்ச்சுக்கு தான் பார்டர் இருக்குது. ஸோ அதில் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு 2.5 இன்ச்சுக்கு கரெக்டாக எங்கெங்கே வந்து அந்த குட்டி ஃப்ளவர் மாதிரி ஸ்டிச் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து மார்க்கிங் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்பர் 2 ரவுண்ட் பீடு வந்து ஒன்றா ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பைப்பிங் கொடுத்து பண்ணும்போது நம்ம வந்து பார்டர் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நீட் இல்லை. நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே டிசைனுக்கு வந்து போயிடலாம். நம்ம வந்து ஆரி ஒர்க்கில் அகெயின் செயின் ஸ்டிச் 4 லைன் அண்ட் வந்து பீட் ஒர்க் கொடுத்து தான் பண்ணோம் அப்படின்லாம் கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாகவே ஒர்க் போயிடலாம். நெக்ஸ்ட் வந்து நம்பர் 2 ரவுண்ட் பீடு வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். அந்த 2.5 இன்ச் டிஸ்டன்ஸில் எல்லா பீடுமே ஒன்றா ஸ்டிச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரி சின்னதாக ரொம்ப லென்த்தாக இல்லாமல் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு ஒரு சம்மிக்கி கொடுத்து வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். சாரீ கலர் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். 6x6 12 ஸ்டாண்ட்ஸ் த்ரெட் வந்து யூஸ் பண்ணி கோல்டு கலர் சம்மிக்கி கொடுத்து தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். நீடில் நம்பர் வந்து 7 யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பெல் பிராண்ட். ஒரு ஃப்ளவர் மாதிரி ஒரு பெட்டலுக்கு 6 பெட்டல் வந்து ஒரு ஃப்ளவருக்கு வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இந்த த்ரெட் வந்து நல்லா நம்மளுக்கு வந்து நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும். டபுள் பெல் பிராண்ட் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா சாரீ கலருக்கு வந்து நான் ஒரு டார்க் ப்ளூவும் அண்ட் வந்து லைட் ப்ளூவும் வந்து மேட்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது தான் எனக்கு வந்து கலர் மேட்ச் ஆகிருக்கு. த்ரெட்டு வந்து நம்ம எப்போவுமே சேம் கலர் வந்து யூஸ் பண்ணால் வந்து சில கலர் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. நான் அதனால் எப்போவுமே சில நேரம் வந்து மேட்சிங்காக கிடச்சிரும். கிடைக்காத த்ரெட்டுக்கு வந்து ஒரு டார்க் கலர் அண்ட் வந்து ஒரு லைட் கலர் போடும்போது சேம் எக்ஸாக்ட் சாரீ கலர் வந்து கிடச்சிரும். அந்த மாதிரி தான் இப்போவும் அதே மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். 2 கலர் வந்து மர்ஜ் பண்ணி அதை வந்து சிங்கிள் கலருக்கு கொண்டு வந்திருக்கோம். இந்த ஃப்ரெஞ்ச் நாட் போடுறது வந்து நம்மளுக்கு பார்டர்லன்னும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் லுக் வைஸ் நல்லா நீட்டாக சூப்பராக இருக்கும். இது வந்து வீடியோ கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது இன்றைக்கி, நைட் வந்து எடுத்தனால. பட் கலர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிரைட் க்ரீன் அண்ட் வந்து பிரைட் ப்ளூ. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நம்ம 2 சுகர் பீட்ஸாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது வந்து நான் ஃப்ரீ ஹேண்ட்லேயே வந்து இந்த கர்வ்ஸ் எல்லாமே ட்ரா பண்ணிட்டேன். ஸோ அப்படியே வந்து 2 பீட்ஸாக கொடுத்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிட்டோம். ரொம்ப சிம்பிளான ஒர்க் தான். பிகினர் கூட ட்ரை பண்ணலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து ப்ரிஸோ பிராண்ட் சுகர் பீட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ரிஸோ இல்லைனா பிரின்ஸ் பிராண்ட் கூட நல்லாயிருக்கு. இப்போ ரீசெண்டாக வந்து நான் ட்ரை பண்ணியிருந்தேன். பீட்ஸ் எல்லாமே வந்து ஈக்குவல் சைஸாக இருக்குது. வேஸ்டேஜுமே ரொம்ப கம்மியாக இருக்குது. எண்டில் வந்து ஒரு நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். ரொம்ப மைல்டான டிசைன் கேட்டனால தான் இந்த டிசைன் வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். கஸ்டமரே சூஸ் பண்ண டிசைன் தான். அகெயின் நம்பர் 3 ரவுண்ட் பீட் கொடுக்குறோம். இப்போ சைடில் வந்து நம்பர் 2 ரவுண்ட் பீட். அகெயின் 2 சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு நம்பர் 2 ரவுண்ட் பீட். ஃப்ரண்ட்டில் மட்டும் நம்பர் 3 யூஸ் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் வந்து சைஸ் பெருசாக இருக்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு வந்து சைடில் ஃபுல்லுமே லீஃப் மாதிரி சின்னதாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன லீஃப் கொடுத்துட்டு அதுக்குள்ளே வந்து சின்னதாக லீஃபில் வந்து லோட் ஸ்டிச் மாதிரி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு அவுட்லைனில் சரியில் வந்து ஸ்டிச் பண்ணணும். எண்டில் வந்து நாட். இதே மாதிரி லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு 2 சைடுமே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த டிசைன் பார்த்திங்கன்னா நேரில் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. கான்ட்ராஸ்ட்டாக வந்து கலர் காம்பினேஷன் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சிம்பிளான டிசைன் பட் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு வந்து வீடியோவோட எண்டில் வந்து பிக்சர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே வந்து குட்டியாக லோட் ஸ்டிச் தான் வந்து கொடுக்க போகிறோம்.
நம்ம ஆல்ரெடி ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு போட்ட மாதிரி டபுள் கலர் வந்து மிக்ஸ் பண்ணி தான் இந்த லோட் ஸ்டிச்சுமே ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். 2 த்ரெட்டு யூஸ் பண்ணிவிட்டு டபுள் சைட் லாக் ஸ்டிச் போட்டு எண்டில் ஸ்டிச். இதுக்கு வந்து ரொம்ப டைம்லாம் வந்து எடுக்காது. இந்த டிசைன் ஸ்டிச் பண்ணால் ஈவன் நான் ஒரு ஹாஃப் டேயில் கூட கம்ப்ளீட் பண்ணிடலாம். பேக் நெக் அண்ட் வந்து 2 ஸ்லீவுமே. பிகாஸ் பார்டர் எதுவுமே இல்லாதனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அகெயின் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 சுகர் பீட்ஸ் அண்ட் வந்து ஒரு நம்பர் 2 ரவுண்ட் பீட் வந்து ஸ்பேஸ் ஃபுல்லுமே ஃபில் பண்ணிடலாம். இன்னும் வந்து உங்களுக்கு நிறைய ஸ்டிச் பண்ணோன்னா இன்னும் ஒரு லேயர் வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்கோம்ல, நம்பர் 3 பீட்ஸ் கொடுத்து 2 சைடில் வந்து நம்பர் 2 ரவுண்ட் பீட் கொடுத்து அந்த மாதிரி கூட நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். பட் இவங்க வந்து ரொம்ப மைல்டாக தான் ஒர்க் கேட்டிருந்தாங்க, அதனால் சிம்பிளாக வந்து கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம புட்டாஸ் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். கொஞ்சம் ஒரு 2.5 இன்ச் இல்லைனா ஒரு 2 இன்ச் ஸ்பேஸ் விட்டு ரேண்டமாக ஸ்டிச் பண்ணோம். பட் ரொம்ப கிட்ட இருந்தாலும் நல்லா இருக்காது. அதாவது ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு வந்து ஒரு செட் பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லைன் பார்த்திங்கன்னா தெரியும், நான் ஸ்டிச் பண்ணுற லைனில் 2 செட்டு பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். பட் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு செட் தான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இது வந்து ஷார்ட் ஸ்லீவ் தான். ஒரு 3 பீட்ஸ் நம்பர் 2 ரவுண்ட் பீடை வந்து கண்டினியூஸாக பேக்கில் ஸ்டிச் பண்ணி ஃப்ரண்ட்டில் வந்து அகெயின் ஒரு பீட் ஒரு நாட் இதே மாதிரியே ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா ஃபுல் ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பேக் நெக் அண்ட் வந்து ஸ்லீவ்ஸ். இனி வந்து பைப்பிங் கொடுத்து வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இதோட கம்ப்ளீட் லுக்கே வந்து இவ்வளோ தான். பார்த்திங்கன்னா சாரீ அண்ட் வந்து ப்ளவுஸ் ரெண்டுமே வந்து ஃபினிஷ் பண்ணி வந்தாச்சு. சாரீக்கு வந்து சைடில் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பைப்பிங் கொடுத்து ஃபுல்லுமே ப்ளவுஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரொம்ப நீட்டாக வந்து வந்திருக்கு. பேக் நெக் அண்ட் வந்து ஸ்லீவ்ஸ் கலர் காம்பினேஷனுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி கலர் காம்பினேஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப வந்து கான்ட்ராஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்லீவ்ஸ் பாருங்கள், ஸ்லீவ்ஸ்லையுமே பார்டர் ப்ளஸ் வந்து பைப்பிங் கொடுக்கும்போது சாரீக்கு எக்ஸாக்டாக வந்து மேட்சிங் ஆயிரும். இதை வந்து ஃப்ரண்ட் நெக் ஆட் பண்ணியிருக்கேன் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லைனா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்.